மாதரா வர்சஸ் மினாட்டோ இவங்களுக்குள்ள ஒரு டாய்ஜுட்சு பேட்டில் நடந்தா என்ன ஆகும், அதுவும் வித்தவுட் பாரத் பவர்ஸ். அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி வீடியோ போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. கோஸ்ட் ஆஃப் உச்சிகா மாதரா வர்சஸ் எல்லோ ஃபிளாஷ் ஆஃப் த மினாட்டோ நமிகாசே இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் நடந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாதரா தன்னோட டாய்ஜுட்சுவை யூஸ் பண்ணி மினாட்டோ கிட்ட ஃபைட் பண்ணாருன்னா நம்ம மினாட்டோ ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. தன்னோட எஸ்டிஜி யூஸ் பண்ணி டெலிபோர்ட் ஆகி போய்கிட்டே இருப்பாரு. ஃபார் ரீசன் நம்ம மினாட்டோ எஃப்டிஜி யூஸ் பண்ண அளவுக்கு டாய்ஜுட்சு யூஸ் பண்ணிருக்காரான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நம்ம மினாட்டோ எஃப்டிஜி தான் யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் நம்ம மாதரா உச்சிகா மினாட்டோ மேல கெஞ்சுட்சு யூஸ் பண்ண வந்தாலும் அது நம்ம மினாட்டோவுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. அதுக்கான ரீசன் நம்ம மினாட்டோ ஒரு சேஜ் மோட் யூசர். ஒரு சேஜ் யூசர் கிட்ட எந்த ஒரு கெஞ்சுட்சுவும் வேலை செய்யாது. நெக்ஸ்ட் நம்ம மாதரா வேற எந்த ஆப்ஷனும் இல்லாம அவரோட பவர்ஃபுல் வெப்பனான சுசனோவை சமன் பண்ணி விடுறாரு. அதுவும் இம்பவர்ட் சுசனோவை சமன் பண்ணி விடுறாரு. இப்போ எல்லோ ஃபிளாஷான நம்ம மினாட்டோவுக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல நம்ம மினாட்டோ என்னதான் அவர் எஃப்டிஜி யூஸ் பண்ணாலும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம மாதரா அந்த மொத்த பேட்டில் ஃபீல்டையும் சுத்தி அவரோட சுசனோவை போட்டுருவாரு. இப்ப கொஸ்டின் என்னன்னா, நம்ம மினாட்டோவோட ரசிங்கான் நம்ம மாதராவோட சுசனோவை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மினாட்டோவோட ரசிங்கான் டெயில் பீஸ்டோட டெயில்டு பாமுக்கு கவுண்டர் கொடுத்துச்சான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்கும்னா, நம்ம குஷினா தான் அவங்களோட ஃபுல் பவர்ஸையும் யூஸ் பண்ணி நைன் டெயில்ஸோட சக்கராவை கம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம மினாட்டோ ஏதோ ரசிகனை வச்சு அந்த டெயில் பாம்பை அட்டாக் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அவரோட ரசிகனுக்கு அந்த இடத்துல ஒரு யூஸும் இருந்திருக்காது. அதுக்கு நம்ம மினாட்டோவோட ரசிகான் பவர்ஃபுல் இல்ல, வேஸ்ட்னு சொல்லிட முடியாது. இந்த இடத்துல அந்த டெயில் பாம்புக்கு அந்த ரசிகனால எந்த ஒரு அஃபெக்டும் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மினாட்டோவோட ரசிகானை விட நம்ம நருட்டோவோட ரசிகான் ரொம்பவே பவர்ஃபுல். வார் ஆர்க்ல நருட்டோ ரஷின் சுரிக்கனை மாதரா மேல தூக்கி போடும்போது ஒரு கையிலேயே தூசியை தட்டுற மாதிரி தட்டி விட்டுருப்பாரு. சோ இந்த இடத்துல நம்ம மினாட்டோவோட ரசிகான் நம்ம மாதராவோட ரசிகானை டிஃபீட்டே பண்ண முடியாது. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம மாதராவால அவரோட சுசனோவை ரொம்ப நேரம் வெளியே வச்சிருக்க முடியும். நம்ம காட் ஆஃப் ஷினோபி ஹாஷிராமா செஞ்சு வர்சஸ் மாதரா ஃபைட்லயே அது இன்னும் தெளிவா காட்டியிருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா அதிகமான சுசனோவை யூஸ் பண்ணி இங்க நம்ம மாதராவோட சக்கராவும் ட்ரைன் ஆகும். அந்த நேரத்துல நம்ம மினாட்டோ தன்னோட எஃப்டிஜி யூஸ் பண்ணி மாதரா கூட ஃபைட் பண்ணாருன்னா நம்ம மாதரா கன்ஃபார்ம் டிஃபீட். அப்ப இங்க நம்ம மினாட்டோவுக்கு சக்கரா ட்ரைன் ஆகாதான்னு கேட்டா ஆகாது. ஏன்னா இங்க எஃப்டிஜி யூஸ் பண்றதுக்கு ஹையஸ்ட் சக்கராஸ் தேவைப்படும். சோ இந்த பேட்டிலோட வின்னர் நம்ம மினாட்டோ நமிகாசே.